வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாமில் கணித பகுதியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த செக்ஷன் நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4th டாப்பிக்கான லாபம் மற்றும் நட்டம், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸும் தள்ளுபடி டிஸ்கவுண்டும், இந்த 2 டாபிக் தான் நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம கொஷின்ஸை சால்வ் பண்ணலாங்களா? கவனிங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இந்த 242 கொஷின்ஸில் இந்த 242 கேள்விகளில் 99 கொஸ்டின் வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்போம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செக்ஷனில் இருக்கிற கொஸ்டின்ஸை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதோட பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சரிங்களா? ரைட். இப்போ இன்னைக்கான கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எதில் வந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம 100th கொஸ்டின்ஸ்லேருந்து பார்க்கணும், 100வது கேள்விலேருந்து பார்க்கணும். சரிங்களா? 99 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் இதில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்து நம்ம அதன் அகாடமி டெலிகிராம் சேனலில் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு. அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான கொஸ்டின் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அந்த சேனலை ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கவனிங்க, நான் கொஸ்டினை படிக்கிறேன். கவனிங்க. எக்ஸ் பொருட்களின் அடக்க விலை ஒய் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமமாக இருக்கும்போது லாபம் 25% ஆகும் எனில் எக்ஸ் இஸ் டு ஒய், ஒய்யின் விகிதத்தை கண்டறியும். சரிங்களா? கவனிங்க, நான் இங்கிலீஷ்லையும் படிக்கிறேன். when the cost price of x articles is equal to selling price of y articles, the profit is 25%, then find the ratio of x is to y. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இதுக்கான ஹிண்ட் வேர்டு என்ன, அதாவது ஷார்ட்கட்டில் இதை அப்ரோச் பண்ணுறதுக்கான ஹிண்ட் வேர்டு என்ன அப்படின்னா இந்த சமம். சரிங்களா? இங்கிலீஷில் ஈக்குவல் அல்லது சேம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? சேம் அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? ரைட். இதுதான் இதுக்கான ஹிண்ட் வேர்ட். இது மாதிரி சேம்னு கொடுக்கறத ரேஷியோவா கேட்டாங்கன்னா நீங்க ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணா போதுங்க, அதாவது மாத்தி எழுதுனா போதும், அவ்வளவுதான். போடுறேன். கவனிங்க. எக்ஸ் பொருளோட காஸ்ட் பிரைஸ், எக்ஸ் பொருளோட காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை, இதை நம்ம 100 வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஒய் பொருளோட செல்லிங் பிரைஸ், ஒய் பொருளோட செல்லிங் பிரைஸ் என்னன்னா 25% லாபத்தோட விற்கிறாங்க. அப்ப அடக்க விலையோட நீங்க 25 கூட்டிக்கோங்க. அப்ப இது எவ்வளவுக்கு விற்பாங்க அப்படின்னா 125க்கு விற்பாங்க. சரிங்களா? இது ரெண்டும் சமமா, இதை அப்படியே மாத்தி எழுதுனீங்கன்னா நமக்கான ஆன்சர் அவ்வளவுதான். 125 ஈஸ்டு 100. பாருங்க, இந்த ஈக்குவல் ஆனது என்ன ஆச்சு அப்படின்னா ஈஸ்டுவா மாறிடுச்சு. சரியா? இப்ப இதை அப்படியே ரேஷியோ விடுங்க. இப்ப 125 ஈஸ்டு 100 இருந்தா கூட ஆன்சர் தான். அதை இன்னும் சுருக்கி நம்ம ரேஷியோ சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு 25 அமைப்பில் அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 125னா 5 முறை வரும். 100 25 அமைப்பில் அடிச்சுன்னா 4 முறை வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 5:4. ஓகேங்களா? கிளியரா புரியுதுங்களா? ரைட். இப்ப நம்ம இன்னைக்கான கொஸ்டினை பார்ப்போம். இதே போல வேற ஏதாவது கொஸ்டின் டவுட் இருக்குன்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம பார்க்க போறது 100வது கேள்வியில இருந்து. சரியா? கவனிங்க. இது என்ன மாதிரி மாடல் அப்படின்னா, சில பொருள் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிரும் அல்லது அழுகி போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது நடந்துடும். அதை கழிச்சுட்டு மீதி உள்ள பொருளை விற்கும் போது லாபம் வரணும் அப்படின்னா என்ன விலைக்கு விற்கணும், அல்லது என்ன லாபம், இந்த விலைக்கு வித்தாரு மீதி உள்ளது இந்த விலைக்கு வித்தாருன்னா எவ்வளவு லாபம் சம்பாதிச்சாரு அல்லது எவ்வளவு லாஸ் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது ஒரு பொருளை நாம கொள்முதல் பண்றோம். சரியா? பர்ச்சேஸ் பண்ணும்போது டிரான்ஸ்போர்டேஷன் அப்ப என்ன ஆகலாம்? டேமேஜ் ஆகலாம். அல்லது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகலாம்? அழுகி போகலாம். சரியா? அதெல்லாம் நீக்கின பிறகு நம்ம மீதி உள்ள பொருளை ஒரு ரேட்டுக்கு விற்றோம் அப்படின்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும், அல்லது லாபம் கிடைக்கணும்னா மீதி உள்ள பொருளை எவ்வளவு விலைக்கு விற்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி தான் இது. சரிங்களா? ரைட். இப்ப கவனிங்க, நான் தமிழ்ல படிக்கிறேன். கவனிங்க. ஒரு கடைக்காரர் 95 டசன் ஆரஞ்சுகளை தலா 4.50 ரூபாய்க்கு வாங்கினார். 7 டசன் ஆரஞ்சுகள் அழுகியதால் அவை தூக்கி எறியப்பட்டன. மீதமுள்ள ஆரஞ்சுகளை டசன் ஒன்றுக்கு ரூ 78க்கு விற்றார். அவரது லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன? அருகில் உள்ள முழு எண், அதாவது நியரஸ்ட் வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்ப உதாரணமா 25.6 வருதுன்னா 26 நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். கவனிங்க. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா வாங்கிய மொத்த விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும், காஸ்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் வித்த விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை வச்சுதான் நம்ம இது லாபமா அல்லது நட்டமான்னு சொல்ல முடியும். ஏன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நட்டத்துல 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இழப்பு அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. அடுத்து லாபத்துல 2 ஆப்ஷன், ப்ராஃபிட்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அசல் விலையை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் விற்பனை விலையை கண்டுபிடிக்கணும். அதை வச்சுதான் நம்ம என்னத்த சொல்ல முடியும் அப்படின்னா
லாபமா நட்டமான்னு சொல்ல முடியும். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பர்சன்டேஜில் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கூட நம்ம ஷார்ட்கட்டில் போடலாம். ஆனால் இங்கே எல்லாமே ருப்பியில் கொடுத்துருக்காங்க. அப்போ ருப்பி வேல்யூ வச்சு தான் நம்ம பர்சன்டேஜை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம ப்ராப்பரான மெத்தட் தான் போடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை பெருக்கிக்கலாம். 95 டசன்ஸ் அப்படின்னா ஈச் ₹4.50 ஒரு டசன் கிடையாது, ஒவ்வொரு பொருளும். சரியா? அப்போ ஒரு டசன்ல எத்தனை பொருள் இருக்கும் அப்படின்னா 12 பொருள் இருக்கும். அப்போ 12 ஆரஞ்சஸ் சேர்ந்தது தான் ஒரு டசன். சரியா? அப்போ 95ல எத்தனை ஆப்பிள் இருக்கும் அப்படின்னா 95 இன்ட்டு ஆப்பிள் இல்லை ஆரஞ்சஸ், 95 இன்ட்டு 12. சரிங்களா? ரைட். அடுத்தது ஒவ்வொரு ஆரஞ்சும் ₹4.50 அப்படின்னா மொத்தம் எவ்வளவு வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். முதல் என்ன பண்ணும், ₹4.50 இன்ட்டு 12 போட்டீங்கன்னா ஒரு டசனோட விலையை சொல்லிடலாம். ₹4.50 இன்ட்டு 12 போட்டா என்ன வரும் அப்படின்னா 4 12 48, அரை 12 6. அப்ப 48 6 ₹54 வரும். சரிங்களா? ₹54. இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதுங்களா? ஒரு டசனுக்கு 12, 12யும் ₹4.50 இன்ட்டு பண்ணிக்கிட்டேன். அப்ப ₹54 வரும். 54 இன்ட்டு 95 போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிடும். 54 இன்ட்டு 95 போட்டா என்ன வரும், காஸ்ட் பிரைஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த 95 54 பெருக்கிறதுக்கு இது 100 வச்சுக்கோங்க. சரிங்களா? 100 வச்சு 54 பெருக்கும்போது ஈஸி. 2 0 ஆட் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியா நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். சரியா? இப்போ 95க்கு பதிலாக நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். 100 இன்ட்டு 54 என்ன வரும்னா 5400 வரும். அப்புறம் 5 இன்ட்டு 54 என்ன வரும்னா 270 வரும். அப்போ 5400லேருந்து 270 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 5400லேருந்து 270 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 5130 வரும். நான் சொல்றது புரியுதுங்க? அது ரெண்டு எப்படி பெருக்கணும்ட்டு முடிஞ்ச அளவுக்கு மனக்கணக்கில் போடுங்க. அப்பதான் உங்களால டைம் வந்துட்டு குறைவான டைம்லயே வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? நீங்க ஒவ்வொரு சமயம் வந்து மேனுவலாவே எழுதி போட்டீங்க அப்படின்னா டைம் ரொம்ப அதிகமாகும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு மனக்கணக்கில் போடுங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வாய்ப்பாடு. சரியா? வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சாதான் உங்களால மனக்கணக்கிலேயே ஈஸியா ஆன்சர் கொண்டு வர முடியும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் என்னன்னா ₹78 ஒரு டசன் வித்திருக்காரு. சரியா? இப்ப எத்தனை டசன் இருக்கும் அப்படின்னா 95 டசன்ல 7 டசன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டாரு. சரியா? இப்ப எவ்வளவுதான் இருக்குன்னா 88 டசன் தான் இருக்கும். அப்ப 88 வந்துட்டு இங்க நான் போடுறேன், 88 டசனை ₹78 ஒரு டசன் வித்தாருன்னா இங்க ஒரு டசனே தான் விற்கிறாரு. சரிங்களா? இங்க ஒவ்வொன்றும் கிடையாது. இங்க ஏன் 12 போட்டோம்னா ஒவ்வொன்றும், இங்க ஏன் நான் 12 போடல அப்படின்னா ஒரு டசன் அப்படிங்கும்போது நீங்க 78 இன்ட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க இது பேருக்கு என்ன வரும், 8 8 64, அப்புறம் 8 7 56, அப்புறம் 56 64 போட்டீங்கன்னா 130. அவ்வளவுதான். இப்ப பேருக்கு என்ன வரும், 4 130, இங்க 6, இங்க 6 2 8, இங்க 6. அப்ப வித்த விலை என்ன அப்படின்னா செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6864. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 6864க்கும் 5130க்கும் உள்ள வேறுபாடு பாத்தீங்கன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா லாபம் அப்படின்னு சொல்லுவோம். எதனால இங்க லாபம்னு சொல்றோம்னா வாங்கின விலையோட வித்த விலை ஜாஸ்தி. அப்ப நம்ம கிடைச்சது என்ன அப்படின்னா லாபம். சரிங்களா? அப்ப இதுல இருந்து இது கழிச்சுன்னா என்ன வரும் பாருங்க, 4ல இருந்து 0 போச்சுன்னா 4 தான் வரும். சரிங்களா? 4. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 3 போச்சுன்னா 3 வரும். அடுத்தது 8ல இருந்து 1 போச்சுன்னா 7 வரும். அடுத்தது 6ல இருந்து 5 போச்சுன்னா 1 வரும். இப்ப ₹1734. சரியா? டிவைடட் பை 5130. சரியா? அதாவது 5130ங்கிறது 100%. 1734ங்கிறது என்ன சதவீதம்? அதனால இது நம்ம வகுத்துல போறோம். சரியா? நீங்க குழப்பமா இருக்குன்னா ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணுங்க. 5130ங்கிறது 100%. வாங்கிய விலையை தான் நம்ம எப்பயுமே 100% வச்சுப்போம், அடக்க விலை தான். சரியா? அப்ப 1734 அப்படிங்கிறது என்ன சதவீதம் கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் மார்க் டயகனல் கீழே போடுங்க, மீதி ரெண்டையும் மேலே போடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும். சரிங்களா? இன்ட்டு 100. சரிங்களா? இதை அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. இதை அப்படியே சால்வ் பண்ணா இது பாருங்க 51, இது வந்து 17. சரி, அந்த ரெண்டு இலக்கத்தை விட்டுலாம். இது 34 30. இது பாருங்க 51, இது 17. 51 17னா கிட்டத்தட்ட என்னன்னா 1/3, 1/3. 1/3னா நமக்கு என்ன வரும் தோராயமா 1/3யோட பின்ன மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்ன மதிப்போட சதவீத மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 33.33 விழுக்காடு. சரியா? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சன்டேஜ் டேபிள் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா போட்டலாம். சரிங்களா? ஒன்னு வாய்ப்பாடு, இன்னொன்னு இந்த பர்சன்டேஜ் டேபிள். இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கொஸ்டினுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து வர சம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பாப்புலேஷன் சம்ஸ் கேட்பாங்க, டெப்ரிசியேஷன் சம்ஸ் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு பர்சன்டேஜ் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். கிட்டத்தட்ட 7ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் 30 கொஸ்டின் இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? இது டைம் நல்லா இருக்கும் போதே கொஞ்சம் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? லாஸ்ட் மினிட்ஸ்ல இதெல்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம். இப்பயே கொஞ்சம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நான் வந்துட்டு குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன், அது டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப 33.33 அப்படின்னா அதோட நியரஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
லாஸா ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல ப்ராஃபிட் தான். ஏன் ப்ராஃபிட் நான் சொன்ன காரணம்? அப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னா பி ஆப்ஷன், ப்ராஃபிட் 35%. சரிங்களா? இது உட்காந்து அக்யூரேட்டா அடிச்சுட்டு இருக்க வேண்டாம். பாருங்க, இதுலயே 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க, இதுலயே 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா மேல 17.34 கீழே 51.30. அப்ப 17/51. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? 1/3ன்னு சொல்லுவோம். 1/3னா எதுக்கு நியரஸ்டா இருக்குன்னா 33.33க்கு நியரஸ்டா இருக்கும். சரிங்களா? இந்த பின்ன மதிப்போட சதவீத மதிப்பு என்ன அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. சரியா? நிறைய சம்ஸ் இது மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ப்ராஃபிட் 34%. கிளியரா புரியுதுங்களா? ரைட். உங்களுக்கு வாய்ப்பாடு நல்லா தெரியணும், எல்லா சாப்டரோட கான்செப்ட் நல்லா தெரியணும், அதே மாதிரி எல்லா சாப்டருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ட்ரிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களால அந்த டைம்குள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். சரியா? ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே உங்களால கண்டிப்பா 30 கொஸ்டின்ஸை ரீச் பண்ண முடியும். சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்து பாருங்க, இப்போ அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் 101வது கணக்கு. 101வது கணக்கு இப்படிதான். என்ன அப்படின்னா, a retailer buys a bag contain 54 kg oranges at 25 per kg. இது அதே மாதிரி தான். சரிங்களா? Later upon sorting, he finds that 4 kg oranges are rotten. He throws them and sells the remaining ones at rupees 36 per kg. Find his profit percentage. அதாவது ஒரு சில்லறை விற்பனையாளர் 54 கிலோ ஆரஞ்சு கொண்ட ஒரு பையை 1 கிலோவுக்கு ரூ. 25 வாங்குகிறார். பின்னர் அவர் 4 கிலோ ஆரஞ்சுகள் அழுகியிருப்பதை கண்டுபிடித்து அவற்றை எரிந்து மீதமுள்ளவற்றை 1 கிலோவுக்கு ரூ. 36 விற்கிறார். அவரது லாப சதவீதத்தை கண்டறியும். அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இதுவும் அதே மாதிரி தான். வந்துட்டு அடக்க விலையை கண்டுபிடிங்க. 54 கிலோ, ஒவ்வொரு கிலோவும் ரூ. 25 அப்படின்னா எவ்வளவு வரும்? எந்த ஒரு எண்ணையும் 25ஆல பெருக்க சொன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க அது கூட 2 0 ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 4 போட்டீங்கன்னா இது அதுக்கான ஷார்ட்கட். 54 கூட 2 0 ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 4 போட்டீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும்னா 25ஆல பெருக்கின மதிப்பு என்னவோ அது நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அப்ப 25ஆல பெருக்கின மதிப்பு என்ன? நீங்க என்ன பண்ணலாம்? 5400 டிவைட் பை 4. இது ஈஸியா இருக்குல்ல உங்களுக்கு. 25ஆல பெருக்கிறத விட 2 எண்களால் பெருக்கிறத விட ஒரே எண்ணால வகுக்கிறது ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? அப்ப என்ன வரும்? 1 மீதி 1 வரும். 13க்கு 3 மீதி 2 5 0. 1350 என்ன பண்ணிருக்காருன்னா வாங்கியிருக்காரு. இதுதான் சிபினா காஸ்ட் பிரைஸ். சரியா? இப்ப 4 கிலோ இதுல அழுகி போச்சு. அப்ப எவ்வளவு கிலோ இருக்கும்? 54 கிலோல 4 கிலோ அழுகி போச்சுன்னா 50 கிலோ இருக்கும். 50 கிலோவையும் ஒவ்வொரு கிலோக்கு எவ்வளவு விற்கிறாருன்னா 36 விற்கிறாரு. சரியா? அப்ப 50 × 36. அதே மாதிரி 50ஆல ஒரு நம்பரை பெருக்குங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அது கூட 2 0 ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டணும். சரியா? அப்ப 3600 டிவைட் பை 2 போட்டோம்னா அது எதுக்கு சமம் அப்படின்னா 50ஆல பெருக்கினதுக்கு சமம். அப்ப 50ஆல பெருக்கும் போது என்ன வரும்னா 1800 வரும். அப்ப அசல் விலை 1350, விற்பனை விலை பாத்தீங்கன்னா 1800. இப்ப அவர் எதுக்கு விற்கிறாருன்னா லாபத்துக்கு தான் விற்கிறாரு. எவ்வளவு லாபத்துக்கு விற்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா லாபம் தான். அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1350க்கும் 1800க்கும் லாபம் 450 வரும். சரியா? 450 வரும். சரிங்களா? இப்ப நம்ம முன்னாடி போட்ட மாதிரி தான் 1350ங்கிறது 100%னா 450ங்கிறது என்ன பர்சன்ட் அப்படின்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? அவ்வளவுதான். கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? போடலாமா? கவனிங்க, இந்த இடத்துல மேல எழுதுறேன். 1350 100%னா 450 என்ன பர்சன்ட்? அப்ப என்ன பண்ணும்? 450 டிவைடட் பை 1350 இன்டூ 100. இப்ப இதை அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது அடிச்சுன்னா 1/3. 1/3னா நான் முன்னாடியே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 33.33%. 33.33% சொல்லலாம் இல்லையா? அல்லது 33 1/3ன்னு சொல்லலாம். எது ஆன்சர்ல இருக்கோ அதை நீங்க போட்டுக்கலாம். 33.33 ஒண்ணுதான், 33 1/3 அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? எல்லா கொஸ்டின் இதே மாதிரி தான், நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் போட டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா அதை ஒரு போட்டோ எடுத்து நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நான் அப்கமிங் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை பார்ப்போம். சரிங்களா? சரிங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 15. சரிங்களா? இந்த மாடல் பார்த்தோம்னா டைப் 15. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பொருளை கொடுத்துருப்பாங்க. சரியா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 2 பென்சில், 4 பேனாக்கள், 8 எரேசர். இதோட விலை 12 ரூபாய். அதே மாதிரி 8 பேனாக்கள், அப்புறம் 10 பென்சில்ஸ், 4 எரேசர். இதோட விலை 36 ரூபாய். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் 3 பென்சில், 3 பென்ஸ் அண்ட் 3 எரேசர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி. இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணா கவனிங்க. இப்போ இந்த பென்சில்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், பேனாக்களை ஒய்ன்னு வச்சுக்கலாம், எரேசர்ஸை அழிப்பான்களை எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட 2 பென்ஸு ப்ளஸ் 2 எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸு ப்ளஸ் 4 ஒய்ஏ ப்ளஸ் 8 இசட்.
சரிங்களா? எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக எழுதிடுறேன். டூ எக்ஸ் பிளஸ் 4y பிளஸ் 8z ஈக்குவல் டு 12 ரூபாய். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 10 பென்சில்ஸ் 10x ஆர்டர் கரெக்டாக எழுதணும். சரிங்களா? அடுத்தது 8y பெண்ணுக்கு தான் நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ப்ளஸ் 4 எரேசர்ஸ் 4 அழிப்பான்கள் சேர்ந்தா 36 ரூபாய். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட கேள்வி பாருங்க, 3 பென்சில் அதாவது 3x பிளஸ் 3y பிளஸ் 3z ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, 3 பொருட்கள் இருக்கு. அப்போ 3 ஈக்குவேஷனும் கம்ப்ளீட்டடாக இருக்கணும். ஆனால் இதில் கம்ப்ளீட்டடாக இல்லை. இதுக்கு ஆன்சர் பண்ணால் ரொம்ப சிம்பிள். இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சேம் வேல்யூ வருதா அப்படின்னு பாருங்க. ஆட் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 12x வருது, இது 12y வருது, இது எல்லாமே நான் இங்கே எழுதுறதா 12x பிளஸ் 12y பிளஸ் 12z ஈக்குவல் டு எவ்வளோ வருதுன்னா 12 36 48 ரூபாங்க. சரியா? அப்போ 12x 12y 12z வந்து 48 ரூபானா நம்ம கிட்ட 3x 3y 3z அதாவது இந்த 4ல் ஒரு பங்கு தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. சரியா? 4 பங்கு 48 ரூபானா 3 பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுக்கலாம். இல்லை அது 3 கூட்டினா 36 பங்கு 48 ரூபானா இது 3 கூட்டினா 9 பங்கு என்னன்னு போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். அப்போ 4 பங்கு 48 ரூபானா 4 பொருள் 48 ரூபானா 3 பொருள் என்ன அப்படின்னு போடுங்க. அப்போ 48 4ஆல் வகுங்க. அப்போ என்ன வரும்? 12 வரும். 12 இன்ட்டு 3 பாருங்க, 48 இன்ட்டு 12 சாரி டிவைட் பை 12 இன்ட்டு 3 இப்படி போடணும். இப்போ இதை அடிச்சா என்ன வரும்? 48 12 அடிச்சுன்னா என்ன வரும்? 4 வரும். 4 3 12. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 12 ருபீஸ். சரிங்களா? கவனிங்க, இன்னும் வேற எப்படி எப்படிலாம் இந்த கொஸ்டினை போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் மீதி சம நீங்க ட்ரை பண்ணுங்க. கவனிங்க, இப்போ நம்ம கிட்ட 4 டிவி பிளஸ் 8 வாஷிங் மிஷின் இஸ் ஈக்குவல் டு 48,000 ரூபான்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அதுவே 2 டிவி பிளஸ் 4 வாஷிங் மிஷின் எவ்வளோன்னு கேட்டாங்க, நம்ம போடலாம். எப்போ போட முடியும்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விகித மேட்ச் ஆனாலும் நம்ம போட்டுடலாம். பாருங்க, இது 2 பங்கு, இது அடிச்சா 1 பங்கு. அதே மாதிரி பாருங்க, இது 2 பங்கு, இது அடிச்சா 1 பங்கு வருதா? அப்ப நம்ம என்ன சொல்லிக்கலாம், 2 பங்கு 48,000னா 1 பங்கு என்ன? அப்ப 2 பங்கு 48,000னா 1 பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2ஆல அப்படி டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 2 டிவி 4 வாஷிங் மிஷின் என்ன வரும்னா 24,000 வரும். இப்படி போட்டலாம். சரியா? அதுவே இது எப்ப சால்வ் பண்ண முடியாதுன்னா நமக்கு இந்த ரேஷியோ கரெக்டா மேட்ச் ஆகலன்னா சால்வ் பண்ண முடியாது. கவனிங்க, இப்ப 4 டிவி பிளஸ் 5 வாஷிங் மிஷின் இஸ் ஈக்குவல் டு 60,000 ரூபான்னு சொல்லிட்டாங்க. இப்ப 3 டிவி பிளஸ் 8 வாஷிங் மிஷின் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இதை ரேஷியோ எடுத்தா 4:3 தான், இதை ரேஷியோ எடுத்தா 5:8 தான். இங்க 4:3, இங்கேயும் 4:3 வந்து ஆன்சர் பண்ண முடியும். 4 பங்கு 60,000, 5 பங்கு என்னன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆனா இங்க அப்படி இல்லை. சரியா? அப்ப இதுவும் கம்ப்ளீட்டா இருந்தா தான் நம்ம மற்றது எதை கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி ரேஷியோ கரெக்டா வரலன்னா இதுக்கு ஒரு ரேட்டு கொடுத்துக்கணும். இது வந்துட்டு 3 டிவி 8 வாஷிங் மிஷின் வந்துட்டு 90,000 ரூபாய் அப்படின்னு ரேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை எண்ணிக்கையில கேட்டாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்ப இது இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னா அப்ப எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இது 2 விகிதமா இருக்கணும். இது 3 பங்குனா சம விகிதத்துல இருக்கணும். இது 3 பங்குனா இது 1 பங்குனா இது 3 பங்கு இது 1 பங்கு. அதாவது இது 5 பங்கு இது 2 பங்குனா இது 5 பங்கு இது 2 பங்கு அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அதனால இந்த கொஸ்டின் நம்மளால பண்ண முடிஞ்சு. ஏன்னா எல்லாமே 12 பங்கு வந்துச்சா, 12 பங்கு கொடுத்துட்டு 3 பங்கு என்னன்னு கேட்டதுனால நான் அப்படியே சொல்லிட்டேன். 12 பங்கு வந்துட்டு எவ்வளவுன்னா 12 பங்கு 48 ரூபாய் அப்படின்னா 3 பங்கு என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, நீங்க அதே மாதிரியே போட்டு ட்ரை பண்ணலாம். ஈக்குவல் பண்ணுங்க. ஈக்குவல் பண்ணி வந்துச்சுனாவே நம்ம ஆன்சர் ஈஸியா சொல்லிடலாம். சரியா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 4 பென்னு 4 எத்தனை வருஷம் 107 தானே, 106 தான் முன்னாடி போட்டோமா? ரைட், 107 தான். 4 பென்னு, இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஒய்ன்னு வச்சுக்கலாம், இதை இசட்னு வச்சுக்கலாம். 4 எக்ஸ் பிளஸ் 6 ஒய் பிளஸ் 9 இசட் ஈக்குவல் டு 305 ரூபாங்க. சரியா? 305 ரூபாய். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க பாருங்க, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து எக்ஸ் ஒய் இசட். ஓகே, 3x பிளஸ் 4 ஒய் பிளஸ் 2 இசட், இது 2 இசட் ஈக்குவல் டு 145 ரூபாங்க. இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 305 ரூபாய். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட கேள்வி என்ன பாருங்க, ஃபைனலாக கேட்டிருக்கிறது 5x பிளஸ் 8 ஒய் பிளஸ் 16 இசட் இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க,
இதை கூட்டும் போது இந்த எண்ணிக்கையில கொண்டு வர முடியுமா, அல்லது கழிக்கும் போது இந்த எண்ணிக்கையில கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரியா? கூட்டும் போதோ கழிக்கும் போதோ இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ கவனிங்க, இப்போ 4 3 கூட்டினா 7, 4 3 கூட்டினா 7, இங்க 5 வருது. ஓகே, வராது. அப்ப 4க்கு 3க்கும் வேறுபாடு 1, இங்க 5 வருது. சரியா? அப்ப பண்ண முடியாது. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா 4 2 முறை பண்ணுங்க. 4 2 முறை பண்ணா 8, 8ல இருந்து 3 போச்சுன்னா 5 வருது. அதே மாதிரி 6 2 முறை பண்ணா 12, 12ல இருந்து 4 போச்சுன்னா 8 வருது. அதே மாதிரி 9 2 முறை பண்ணீங்கன்னா 18, 18ல இருந்து 2 போச்சுன்னா இது 2, 2 போச்சுன்னா 16 வருது. ஓகேங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். போன கொஸ்டின் நான் ரேஷியோ மேட்ச் பண்ண சொன்னேன். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதை பிளஸ் பண்ணும்போதோ மைனஸ் பண்ண போதோ இந்த ஆன்சர் வருது அப்படின்னா, இந்த வேல்யூ வருது அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இந்த கண்டிஷன்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நம்ம அல்ஜிப்ராவிலையும் இதெல்லாம் பார்ப்போம். இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இந்த மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சு முடியுமா முடியாதா அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா சில சமயம் இந்த மாதிரி cannot be determined கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுக்கு. சரிங்களா? நம்ம டக்குன்னு பார்த்துட்டு இது போட முடியாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரியா? இப்போ இந்த கொஸ்டின் நம்மளால போட முடியும். எதனால போட முடியும்? இது எல்லாத்தையும் இன்டூ 2ஆல பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாத்தையும் 2ஆல பண்ணுங்க. 2ஆல இன்டூ பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 8 வரும், இது 8 வரும், இது என்ன வரும் 12 வரும், இது என்ன வரும் 18 வரும், இது என்ன வரும் 610 வரும். அவ்வளவுதான். இப்ப இந்த 8ல இருந்து 3 கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வரும். 12ல இருந்து 6 கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 8 வரும். சரி, 12 இல்ல, 12ல இருந்து 4, 6 இல்ல 4, 12ல இருந்து 4 கழிச்சா 8 வரும். அதே மாதிரி 18ல இருந்து 2 கழிச்சா 16 வரும். அவ்வளவுதான். அப்ப 610ல இருந்து 145 கழிங்க. 610ல இருந்து 145 கழிச்சா என்ன வரும்? 100 கழிச்சா 540 வரும். 540ல இருந்து 45 கழிச்சிங்க, 100 கழிச்சோம்னா 510 வரும். 510ல இருந்து 45 கழிங்க, அப்ப என்ன வரும்? 465 ரூபா வரும். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 465. சரிங்களா? ரைட். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? எதெல்லாம் டவுட்டா இருக்கோ அதை நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஒரு போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல அதை நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு அடுத்த சம பார்க்கலாம். சரிங்களா? இதுல எத்தனை சம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த 15 சம்ல 111 சம் இருக்கு. சரிங்களா? இந்த 99 சம்ல இருந்து இந்த 116 சம் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா இந்த டைப் 6 பார்க்கலாம். சரிங்களா? ரைட்டுங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.